ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்போலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போ ரெனோ 10 அப்படிங்கிற சீரிஸ் இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் இப்போ சேலிங் போயிட்டுருக்கு. இந்த மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போ ரெனோ 10 ப்ரோ ப்ளஸ் அப்படிங்கிற மாடலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 55,000 ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த மொபைலில் என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம நேற்று ஓப்போ ரெனோ 10 ப்ரோ அப்படிங்கிற ஒரு 5G மொபைலை பற்றி வீடியோ போட்டிருப்போம். அதுக்கான லிங்க் நான் மேலோட கார்டில் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுங்கிறவங்க அதை செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் ஓப்போ ரெனோ 10 ப்ரோ ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு 5G மொபைலை பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரெனோ 10 ப்ரோ ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் டிசைன் பேட்டர்னில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஓப்போ ரெனோ 10 ப்ரோ அப்படிங்கிற மொபைலும் இதுவும் டிசைன் வைஸாக ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் திக்னஸ் அப்புறம் வெயிட் தான் வேரி ஆகுது. இதில் 8.28 mm திக்னஸும் அதே மாதிரி 194 கிராம் வெயிட்டும் இருக்குது. இது அந்த ப்ரோ மொபைலை கம்பேர் பண்ணுறப்போ ப்ரோ ப்ளஸ் கொஞ்சம் வெயிட்டும் திக்னஸும் அதிகமாக தான் இருக்குது. அதே மாதிரி சேம் பாப்அப் டிசைன் தான் பேக் சைடில் உள்ள கேமரா சின்னதாக பாப்அப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எனக்கு பர்சனலாகவே பிடிச்சிருக்கு. ஓப்போ ரெனோ 10 ப்ரோ ப்ளஸில் பார்த்தீங்க அப்படின்னா 6.74 இன்ச்சஸ்க்கான 3D கர்வ்டு அமலான் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1100 நெட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே இதில் HDR10 சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சாம்பிளிங் ரேட்டு 240 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் ப்ராசஸர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8 கோரில் பில்ட் பண்ண ஸ்னாப் ட்ராகன் 8+ Gen 1 ப்ராசஸர் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 12 GB ரேமும் 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் இருக்குது. இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் 13லேயும் கலர் OS 13.1லேயும் ரன் ஆகிட்டுருக்கு. அடுத்தபடியாக கேமரா போர்ஷனுக்கு வந்தோம் அப்படின்னா பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் கேமரா பார்த்தோம் அப்படின்னா 50 MPக்கான ஒரு மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ ஃபோக்கஸும் இருக்குது. அடுத்து ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 64 MPக்கான ஒரு டெலிபோர்ட்டல் லென்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸ் அது மட்டும் இல்லாமல் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது. மூணாவதாக ஒரு 8 MPக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா 112 டிகிரி வரைக்கும் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். இந்த பேக் கேமராஸை யூஸ் பண்ணி மட்டுமே நம்ம 3x ஆப்டிக்கல் ஜூமிங்கும் 120x டிஜிட்டல் ஜூமிங்கும் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த கேமராவில் நம்ம 4K வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அப்புறம் செல்ஃபிக்கு பொறுத்த வரைக்கும் இதில் 32 MPக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃபி கேமராவிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் வீடியோ ரெக்கார்டிங் நம்ம அதிகபட்சமாக 1080 பிக்சலில் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக பேட்ரிஸ் பார்த்தோம் அப்படின்னா இதில் 4700 mAhக்கான பேட்ரி இவங்க கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வயர் சார்ஜ் பண்ணுறப்போ அதிகபட்சமாக 100 வாட்ஸ் வரைக்கும் இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இது ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுபோக இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, ஃபேஷியல் ரெகக்னேஷன் இருக்குது, அப்புறம் NFC சப்போர்ட் இருக்குது. முக்கியமாக ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை இருக்குது, USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க, அதுவும் OTG சப்போர்ட்டோட. இந்த மொபைலை வாங்கினீங்க அப்படின்னா இந்த மொபைலோட பாக்ஸில் ஃபோன் இருக்கும், சார்ஜர், சார்ஜிங், USB கேபிள், அப்புறம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ப்ராடக்டிவ் கேஸ் இருக்கும், சிம் இஜெக்டர் டூல், அப்புறம் யூசர் கைடு, அந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கும். இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 55,000 ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஸ்பெக்கு இந்த இதெல்லாமே ஓகேவா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களோட தாட்ஸ் என்னன்ட்டு. நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ மாற்றி சொல்லியிருந்தாலோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு நாம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.